நீங்க என்ன புலியா? ஏன் சார் ஆடுதான் துரத்துதுன்னு தெரியுதுல்ல, நீங்க என்ன ஓடாம திரும்பி நின்று ஆட்டுக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சார் என்னாச்சு? ஏதாவது அடிபட்டுச்சா சார்? இல்ல. ஊர்ல எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க விவரம் கேட்ட ஆள் தான் சார். யாரு? நானா? இவன் தான் சொன்னா இந்த மாதிரி ஆடு துரத்தும் போது திரும்பி நின்னு நீங்க என்ன புலியா அப்படின்னு கேட்டா ஓடிரும்னு சொன்னா. இல்ல சார். டேய் நீ என்னடா சொன்ன? இல்ல அக்காயி, புலியான்னு கேட்டு அதுக்கப்புறம் கருவா விடுக்கணும்னு சொன்னேன் அக்காயி. ஏய் நீ எங்கடா சொன்ன? சொன்னேன் சார். ஏய் நீ எங்கடா சொன்ன? இரு வரேன். கதை சொல்றோம்னு சொன்னா கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. இதுதான் சாக்கு. டேய் பல்ல இதுல அமுக்குடா. டேய் சோமசுந்தரா, வாத்தியார் கதை சொல்றாருன்னு நொண்டிமணி எல்லாரையுமே தாட்டிட்டு போறான்டா. டேய் நமக்கு தெரியாத கதையாடா வாத்தி சொல்ல போறான். போடா. டேய் கண்ணை மூடி கூரை மேல தூக்கி வீசுடா. எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லட்டுமா? ஊர்ல நரகாசுரன். சார் அந்த கதை எனக்கு தெரியும் சார். எனக்கு தெரியும் சார். இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் உங்களை என்ன சார் பண்றேன்? நீங்க பாட்டுக்கு கதை சொல்லுங்க, நான் பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கேன். ஏன் சார் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையா சொல்ல போறீங்க? என்னது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையா? என்கிட்ட எத்தனை கதை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இப்ப பாரு. அடுத்த கதையும் தெரிஞ்ச கதையா போச்சுன்னா நம்ம பெருமை. பேசாம நம்மளே ஒரு கதையை உருவாக்கி அடிச்சு விட்டுற வேண்டியதான். அண்ணனை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா? அண்ணன் வேற மாதிரி. முன்னாடி எல்லாம் அண்ணன் எப்படி இருப்பேன் தெரியுமா? இந்த காலு இப்படி இருக்கும், இந்த காலு இப்படி இருக்கும், இந்த கை இப்படி இருக்கும், இந்த கை இப்படி இருக்கும், இங்க இங்க சார் அப்பனா பால் வருமா சார்? சார் சொச்ச கதைய எப்ப சார் சொல்ல போறீங்க? எல்லோராலும் போற்றப்படுவது கோபாட்படி. பொடிகளை வாங்கி ஏமாறாதீர்கள். நீங்கள் வாங்கிய கோபாட்படி அசல் தானா என்று பார்த்து வாங்குங்கள். முத்து போன்ற பற்களுக்கு ஏமாத்த தானே கூட்டிட்டு வந்தீங்க? உண்மையிலே நான் உன்னை கூப்பிட வரும்போது நான் பேச நினைப்பதெல்லாம் பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம வரும்போது கூட ஊன்னு முடிகிற கட்டம் வந்துச்சுல. இப்பதான் விளம்பரம் போட்டிருக்காங்க. இனிமே எப்ப போடுவாங்கன்னு தெரியலையே. பேசாம ஒண்ணு சரியா? இந்த ரேடியோவை நீயே எடுத்துட்டு போயிரு. சாயங்காலம் ஜோடியின் குரல் போடுவாங்க, காலையிலக்கு பொங்கும் பூமுனால் போடுவாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பாட்டை கண்டிப்பா போட்டுருவாங்க. நீ கேட்டுக்க. ஆனா ஒண்ணு செய்ய, தினமும் மத்தியானம் 12:30 இந்த ரேடியோ கொண்டு என்கிட்ட கொடுத்துரு. நான் செய்தி கேட்கணும், சரியா? ஏக்காய் வாத்தியார் சாப்பாடு காசு கொடுக்கலன்னு சொல்லி மதி லேடியா பிடிங்க வச்சுட்டாலாண்டி. என்னடி சொல்ற? ஏ சிவகாமி, அவங்க கல்வி எண்ணி முடிக்கட்டும். வாத்தியார் சொன்னாங்க சொல்றாங்களான்னு பாப்போம். என்ன ஐயா ஐயா, நாங்கள் அறுத்த கல் எவ்வளோங்க ஐயா இருக்குது? 1750. அம்மா ஏமா எதுக்குமா கை கழுவி விடுற? அம்மா
செத்த உங்க ஐயா குடியா, என் பிள்ளைக்கு எதையாச்சும் சொல்லி குடியா. நீங்கள் எல்லாரும் கையெழுத்து போட கற்றுக்கிட்டீங்களா? உங்கள் அம்மா அப்பா பேரை ஸ்லேட்டில் எழுதி தரேன். அதை பார்த்து நீங்கள் தான் அவங்களுக்கு கையெழுத்து போட கற்றுக் கொடுக்கணும். இனி உங்களுக்கு கணக்கு போட கற்றுக் கொடுக்க போகிறேன். ஐயா வராரு. ஆயிரம் நட கல்லுக்கு அண்ணா ஆச்சாரவனு உங்க எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு நாளாயும் காலாவை வைக்கிற அளவுக்கு கல்லு சேரல. என்ன நடக்குதுங்க? ஐயா நாங்கெல்லாம் கல்ல அறுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பிள்ளைகளும் மட்டும்தான் ஐயா படிக்க போதுலுவ. ஏன் மறைச்சு மறைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? படிக்க போறனால மட்டும்தானா? ஐயா உங்க ஆளுவ தான் இத்தனை நாளா கல்லை குறைச்சு எண்ணிட்டு போயிருக்காங்க ஐயா. கேட்குற பிள்ளை காசு கொடுத்தனல்லடா, அது கட்டுற விசுவாசமாடாது. என் மூஞ்சிலே முழிக்காத, ஓடி போயிரு. பிள்ளைகளை படிக்க அனுப்புறது நல்ல விஷயம்தான். சொன்ன தேதிக்குள்ள கல்லு கொடுக்க முடியலன்னா அச்சாரத்தை திருப்பி கொடு, ரத்து பண்ணிக்கங்கிறாங்க. 1000 நட கல் எடுத்து கொடுத்த பிறகு பிள்ளைகளை படிக்க அனுப்பலாமே. ஐயா நாங்கள் வேணாலும் ராபகலாக வேணாலும் கல் எடுத்து கொடுத்துறோம் ஐயா. இந்த பிள்ளைகளை மட்டும் விட்டுங்க ஐயா. இந்த வாத்தியார் இருக்கிற வரைக்குமாச்சும் பிள்ளைகள 4 கணக்கு வழக்கங்களை தெரிஞ்சுக்கட்டும் ஐயா. வண்டிடுறா. டே மணி, ஏடா கோணலா எழுதுற? உனக்கு 2 கோடு நோட்டு தான் சரிப்பட்டு வரும். கருபாலைக்கு கல் குடிக்கலன்னா ஒன்றும் குடிமொழி போயிடாது. கவனிச்சியா? போறப்ப எழுந்திரிச்சு நின்ன பசங்க வரும்போது உட்கார்ந்தே இருக்கானு. வாத்தி அவனை பார்த்தப்பவே எனக்கு புரிந்துட்டுச்சு. அவனை கிளம்ப சொல்லு, இல்லை நான் கிளப்பி விட்டுறேன். வாத்தியாருக்கு நம்மளை பிடிச்ச மாதிரியும் இருக்கு, பிடிக்காத மாதிரியும் இருக்கு. நம்மளை பிடிச்சிருக்குன்னு எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? ஏய், சாப்பாட்டு நேரமும் இல்லை, டீயும் எடுத்துட்டு வரல, சும்மா வந்து நிற்கிறியா என்ன? எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டு அழுவேன். அடுத்த கிழமை கண்ணாலும். என்ன பண்ணிட்டு இருக்க? சிலு விளையாடிட்டு இருக்கேன். சார், எங்க அக்காய்க்கு கண்ணால நின்று போகுது சார். சொக்கா தீந்துற போது பார்த்து. அக்காயி வாத்தியாட்ட எங்க அக்காய்க்கு கண்ணால நின்று போச்சுன்னு சொன்னேனா, அதுக்கு சிரிச்சாரு அக்காயி. சிரிச்சாரா? மொத்த கருப்பட்டியும் உனக்குதான்.
இங்கே நின்று லாத்திட்டு நிற்கிறியா என்ன? என் கண்ணால நின்று தெரிஞ்ச உடனே நீங்க சந்தோஷப்பட்டீங்கல்ல, அது எதுக்குன்னு எனக்கு தெரியுமே. தெரியுமா? இதெல்லாம் கூட தெரியாம இருப்பாங்களா? இல்ல, நீ எதுவும் தப்பா நினைப்பியோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு இல்லாம போய் தப்பா நினைப்பாங்க. நீங்க இப்படி பேசுறதா எனக்கு பிடிச்சிருக்கு. சரி சொல்லுங்க. என்ன சொல்றது? ஒன்றும் தெரியாது. சந்தோஷப்பட்டீங்கல்ல, அதான் எதுக்குன்னு சொல்லுங்க. இல்ல, நீ பாட்டுக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டினா சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்றது? நான் இருக்கேன் தனியும், நீ ஏன் சமைச்சு போடு. நான் போனதுக்கப்புறம் நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிரு. சரி, இந்த பூவாரசம் இலையில எள்ளு பூர்ணெல்லாம் வச்சு கொழுக்கட்டை செய்ய தெரியுமா? எங்க அம்மா நல்லா செய்வாங்க. ஏய், தெரியும்னா தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னா தெரியலன்னு சொல்லு. அதுக்கே எங்க கண்களுங்கிற? பேசுறது உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? நான் கொஞ்சம் பணம் சேர்த்திருக்கேன். எங்க அப்பாவோட கூட்டாளி சொன்னாரு, நீங்க வச்சிருக்கிற டீ கடைய பட்டணத்துல வச்சிருந்தா நிறைய சம்பாதிக்கலான்னு. உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு டீ கடை வச்சு சம்பாதிச்சு மிச்ச சீரை கழிச்சு விட்டுடுறேன். என்ன கண்ணாலும் பண்ணிக்கிறீங்களா சார்? ஏய் லூசு, உனக்கு எதில் விளையாடணும்னு விவசாயம் இல்லையா? ஆளை பாரு. அக்காயி, இப்போ கூட வாத்தியாரை பார்த்து தான் அக்காயி வரேன். உங்க அண்ணா ரெண்டு போன விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னேனா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார் அக்காயி. ஏய், கிடைக்கிற ஜாமான் பொறிக்க போடு. வாத்தி எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எங்கே போயிருப்பான், வருவான். ஏய், அவனை அனுப்பாமல் அண்ணனை போய் பார்க்குறதா? வர்றாரு ஒரு வாத்தியார். என் வீட்டில் நான் இல்லாதப்ப என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பெட்டியெல்லாம் எதுக்கு இப்போ வெளியில் எடுத்து வச்சிருக்கீங்க? எங்கே வந்து இருந்துக்கிட்டு யாரோட ஆளை தூண்டி விட்டு யார் எதுக்கு வைக்கிற? எடா பெட்டியை தூக்கி தள்ள வைப்போம், ஊருக்கு கிளம்புவோம். காலை விடாத வாத்தியார, ஒரு சாமான் விடலை, எல்லா சாமானும் எடுத்து வச்சிட்டோம். அட, காலு போயிட போச்சு. வாத்தியார் கோவத்தை பாறேன். எதுக்கு அடிக்கிறப்பா? ஒழுங்கா பெட்டி படுக்கை கட்டி கொடுத்தா போக மாட்டான். போட்டா போவோம். என்ன ஏன்டா அடிக்கிறீங்க? என்ன கேட்க மாட்டியா? எந்தரா 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 இந்த ஊரு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. ஓடி போய் நான் ஏன்டா போடாங்க. ஏய், செத்து தொலைஞ்சிடாம போய் தொடடா. நான் ஏன்டா போகணும்? நான் போக முடியாதுடா. போறியா? போறியா? போக மாட்டியா? போறியா? போக மாட்டேன். போக மாட்டியா? ஏன்டா கல்லால அடிச்சது? ஏன்டா இப்படி பண்ணுன? ஏய், எவன்டா அது? அந்த அளவுக்கு தெரியுச்சா? நீயா? ஏய், யாரு நீயா? ஐயா, நான் இல்ல, இவன்டா. ஐயா, ஐயா, அடிக்காதயா, நுண்டி பிள்ளையா. ஐயா, ஐயோ, ஐயா, 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 விட்டுறியா? ஐயா, ஐயா, விட்டுறியா? ஐயா, ஐயா, ஐயோ, என் பிள்ளை செத்து போயிடுச்சு. ஐயோ, கேட்கலாம் இல்ல. ஐயா, 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 உன கொல்ல விட மாட்டேன்டா. என் பிள்ளை போச்சு. ஐயா, ஐயா, ஐயா,
நிக்கிறீங்க? அடிங்கடா அவங்கள.